பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனின் பிரச்சார பயணத்தின் நிறைவு விழா புதுக்கோட்டையில் இன்று நடைபெறுகிறது. இவ்விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொள்ள நிலையில் விழா மேடையில் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், உள்துறை அமைச்சர் அமித் ஷா எப்போது அங்கு வருகை புரிகிறார்? அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி, தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை துவக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு கூட்டம் புதுக்கோட்டை பாலநகர் அருகே உள்ள பள்ளத்தி வயலில் 42 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட இடத்தை சுத்தம் செய்து இன்று மாலை பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் நிலையில் பள்ளத்தி வயலில் பகுதியில் 42 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று மாலை பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் மேடையில் முன்பு சட்டமன்ற தலைமை செயலகம் அமைக்கப்பட்டு அதில் அமித்ஷா, பிரதமர் மோடி, பாஜக தலைவர்கள் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் நடந்து வருவது போல் ஆட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாநாடு நுழைவாயில் புதுக்கோட்டை அரண்மனை வடிவில் மாநாடு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாடு நடைபெறும் இடத்தில் 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோப்ப நாய் உதவியுடன் ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மாநாட்டினரில் 30,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்து வருகிறது. கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் சாலையில் இருபுறங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகள் மற்றும் தோரணங்கள் அமைக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்கும் விதத்தில் கட்அவுட்டுகள் மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கிறாரா அல்லது தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் சார்பில் புதுக்கோட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்கிறாரா என்பது கூட்டம் நடைபெறும் போதுதான் தெரியும். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.